Hey guys, good morning. எல்லாருக்கும் வணக்கம். Hope everybody is doing great. நான் வந்து சூப்பரா இருக்கேன். ஸோ நம்ம ரைடோட டே 2 இன்னைக்கு. நேற்று சென்னையிலேருந்து சித்திரதுர்கா வரைக்கும் வந்தோம். இன்றைக்கி சித்திரதுர்காலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கோவா வரைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் டே 2 ரைட். இப்போ வந்து ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. இதுதான் அந்த மொக்க ரூம் நேற்று நைட் இருந்தது. பட் தேங்க்ஃபுல்லி வி காட் திஸ். ஓகே, ஸ்டே பண்ணுறதுக்கு ஓகே. பேர் என்னது? நிவாஸா? கீழே போய் நான் காட்டுறேன். ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பேக் எல்லாம் எடுத்து வண்டியில் மாட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ கீழே வாங்க, கீழே போயிட்டு அப்படியே உங்களுக்கு இந்த ஹோட்டலில் வந்து காட்டுறேன். ஓகே, ஸோ இதுதான் நான் ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸு, வைபவ் டீலக்ஸ் ஹோட்டல். ஸோ பைபாஸ் பக்கத்துலேயே கிளம்பியாச்சு. மணி இப்போ என்ன டைம் நஜி? மணி 9:10. ஸோ இங்கேருந்து தாவணகிரி அந்த இடம் வந்து 60 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ அங்கே போயிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது தான். ஸோ நீங்கள் வந்து மோட்டோ விளாகிங் செட்டப் பண்ணுங்க, ஓகேவா? ஆல்ரைட், ஸோ இங்கேருந்து கிளம்பியாச்சு. நேற்று நல்ல மழை இந்த இடத்துல. நேற்று நாங்கள் ரூம்லாம் வந்துட்ட பிறகு ஒரு 8:30 மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரியான மழை. நமக்கு வேறு ஆல்ரெடி லைட்டாக கோல்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நேற்றை விட பரவாயில்ல. இன்றைக்கி நேற்றுலாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, எப்படி போனஞ்சி? ஓகேவா? ஆல்ரைட், ரெடி ஸ்டார்ட். இதோட நேராக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறுத்துறோம். ஹைவே பிடிச்சாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக 60 கிலோமீட்டர்ஸில் ஃபஸ்ட்டு பிரேக் எடுக்க போகிறோம். நம்ம நினச்ச மாதிரி இல்லை. இந்த ஊர் ரொம்ப பெருசு. சித்திரதுர்கா ரொம்ப பெரிய ஊர். எதிர்க்க அங்கே தூரத்தில் எனக்கு வந்து ஃபோர்ட் தெரியுது. பட் கேமராவில் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் எதிர்க்க ஒரு பெரிய ஃபோர்ட் ஒன்று இருக்குது. சூப்பர் ரோடுங்க. நேற்று சித்திரதுர்கா வர வரைக்கும் நேற்று ரோடு சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்துவிட்டோம். இப்போயும் ரோடு வந்து 6 லேனு. அது இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3. சூப்பராக இருக்குது ரோடு. அதே மாதிரி 2 சைடும் வந்து பெடஸ்ட்ரியன்ஸ் யாருமே கிராஸ் பண்ண முடியாது. அது மாதிரி வந்து ஃபென்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க 2 பக்கமும். ஸோ அதனால் வந்து அனிமல்ஸ் எதுவும் உள்ளே வராது. யாரும் ரோடை வந்து திடீர்னு கிராஸ் பண்ணி ஓட மாட்டாங்க. நம்ம பாட்டுன்னு ஒரு ஸ்பீடு சூஸ் பண்ணி அதில் பாட்டு க்ரூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் ஜாலியாக. தாவணகிரி வந்தாச்சு. இப்போது நம்ம அவுட்டரில் இருக்கோம். தாவணகிரி வந்து ஒரு சிட்டி, ஒரு பெரிய டவுன் தான். சரி, டவுனா சிட்டியாக தான் இருக்கும். இப்போது ரைட் எடுத்தோம்னா நம்ம நேராக சிட்டிக்குள்ளே போயிடுவோம். போயிட்டு ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலில் ஒரு நல்ல வெண்ணெய் தோசை சாப்பிட்லான்ட்டு பிளான் போட்டுருக்கோம். வெண்ணெய் தோசைனா வெண்ணெய் தோசை. ஆல்ரைட், ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இங்கே முடிச்சாச்சு. ஒரு ஓகேவான பிரேக்ஃபாஸ்ட். இட்லி நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த வடையும் தோசையும் மாதிரி இல்லை. லிட்டில் பேட். ஓகே, சாப்பிட்டாச்சு. இப்போ கிளம்பி போயிட்டு எங்கேயா ஒரு டீயை சாப்பிட்டு அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணிருக்கோம். ஸோ இன்னியோட ஃபஸ்ட்டு ஃபியூல் பிரேக். எவ்வளோ இருக்குது இன்றைக்கி ரேட்டு? 96 தானே. வா, ஓ 113. அது டீசல் இருக்கா? மைனஸ் அதுக்குள்ளே எப்படா ஆச்சுன்னு போயா டேங்க்.
ஸோ இங்கே வந்து டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு இந்த கடையில் வந்து டீயை சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம். அப்பா வண்டி ஓட்டும் போது நமக்கு வெயில் தெரில, வண்டி நிறுத்தினா தான் வெயிலாக தெரியுது. ஓகே, ஸோ இப்படியே ஹைவே ஏற வேண்டியதான். 596 ஆல்மோஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்க்கு ரெண்டு பக்கமும் வந்து ஃபுல்லாக வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான். ரெண்டு பக்கமும் வேறு வீடு எதுவுமே இல்லவே இல்லை. சரியான வெயில். இங்கேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் உங்களுக்கு கிளியராக ரோடு தெரியுது பாருங்கள். ஸோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து ரோடு வந்து பெண்டிங்லாம் இல்லை, ஒரே ஸ்ட்ரெச் தான். ஆனால் உண்மையாக சரியான வெயில், பாடி வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது. நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது அந்த ஏர் ஃப்ளோ இருக்குது தெரியல, பட் வண்டிலாம் நிறுத்தினா அந்த ரைடிங் கியர்ஸ்லாம் போட்டு உள்ளே வந்து அவனுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப நேரமாக கடை தேடி கடைசி ஹைவேல ஒரே ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடையில் வந்து வாட்டர் பிரேக் எடுத்துகிட்டு அந்த கடைக்கார் சொன்னார், நீங்கள் ஹூப்ளி வரைக்கும் போவேன்னா இதுக்கு முன்னாடியே இப்போ நம்ம போகிறோம்ல இந்த லெஃப்டில் வந்து போனீங்கன்னா சின்ன ரோடு தான், பட் ஆனால் ரோடு நல்லாயிருக்கும், உங்களுக்கு ரைடிங் பண்ணுறதுக்கு ரோடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இது வந்து ஃபாரஸ்ட் தான், ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன்ஸ் அதெல்லாம் கடந்து போகணுமா, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் சொன்னதால் இந்த பக்கம் இப்போ ரூட் எடுத்துருக்கோம். இது எப்படி போகுதுன்னு தெரில. என்னென்னா உள்ளே வந்து உங்களுக்கு இது நெட்வொர்க் கிடைக்காது, அதனால் மேப்லாம் வந்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. வச்சாம் பாருங்கள் ஆப்பு. ரோடை பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இது மாதிரி தான். ஸோ இப்போ தான் இந்த ரூட் வந்து டெவலப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ரெண்டு பக்கமும் வந்து ஃபாரஸ்ட்டு, இங்கே வந்து நெட்வொர்க்கே சுத்தமாக இல்லை. இந்த ரோட்டில் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஃபுல்லாக வந்து இந்த கல் போட்டு வச்சுருக்காங்க ரோடு போடுறதுக்காக. ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து ஒரு 30-40 அப்படி தான் போக முடியும். அப்பப்போ இது மாதிரி ரேராக எதிர்க்க ஒரு வண்டி, முன்னாடி ஒரு வண்டி நம்ம கண்ணில் மாட்டுது. இல்லைன்னா இந்த பக்கம் வந்து ஒருத்தரும் வர மாட்டாங்க, போயிட்டே இருக்குது. ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் போனோடனே ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் வருது, அங்கே ஒரு 10-15 வீடு இருக்குது. திருப்பி அப்படியே இதே மாதிரி ரோடு வந்துகிட்டே இருக்குது. ஸோ எக்ஸைட்டிங்காக இருக்குது, அதே சமயத்தில் கொஞ்சம் டர்ராகவும் இருக்குது. ஒன்றும் இல்லை, என் வண்டி வந்து டியூப்லெஸ் இல்லை, டியூப் டயரு. இந்த ரோட்டில் இதே கண்டிஷன் நான் ஓட்டு போய் வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா இது உள்ளே பஞ்சர் கடை இருக்குமான்னு கூட நமக்கு தெரில. கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான், பட் ஆனால் நல்லா தான் இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ ரைடிங்கில் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ ஆக்சுவலாக ரைட் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயம் வந்து கற்றுப்போம், பேஷன்ஸ் கற்றுப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த இன்டர்நெட் இல்லாமல் வாழ்கிறது எப்படின்னு கற்றுப்போம். ஏன்னா இப்போ சுத்தமாக வந்து கூகுள் மேப்ஸே ஒர்க் ஆகலை. ஸோ இந்த ரோடு எப்படி போதோ அதே ரூட்டில் அப்படியே போயிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரூட்டில் அப்படியே நாங்கள் போயிட்டே இருக்கோம். பார்ப்போம் இது எங்கே போய் நிற்குன்னு, எங்கே வந்து சிட்டி மாதிரி எதாவது வருதுன்னு பார்ப்போம். செம்ம ஸ்பாட் ஒன்று பார்த்தோம். ஸோ அதனால் வண்டியை நிறுத்திட்டு அப்படியே உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டலான்ட்டு. இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து ரைடு வரணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வாவ், நேரில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு இல்லை தெரியும்னு எனக்கு தெரில. தெரியுதா? Tree. I'm just sitting here. I got time. It's clear to see from up here. The world seems small. We can sit together. It's so beautiful. You and me, we
meant to be in the great outdoors, forever free. Take a step back to see the truth around you. From a distance you can tell. You and me were meant to be outdoors, forever free. You and me, meant to be in the great outdoors, forever free. So guys, இது வந்து காட் ரோடு சரியா, ஃபுல்லாக லாரியாக போதா, கடுப்பாக இருக்குது. அதனால் கொஞ்ச நேரம் நிறுத்தியிருக்கோம். லாரி போனாலும் பரவாயில்ல, ஸ்லோவாக போகுது. ஏன்னா இதை பாருங்கள், ஒரு நிமிஷம் இருங்க, அந்த லாரி பாருங்கள். ஸோ இந்த ஸ்பீடில் தான் லாரிலாம் போது வருதா, நம்மளால் ஓவர்டேக்கும் பண்ண முடியல. ஏன்னா ஆப்போசிட்டில் வண்டி வரும். ஸோ அதனால் வந்து ஸ்லோவாக போக வேண்டியதாக இருக்குது. அதனால் வண்டியை நிறுத்திருக்கோம். எனக்கு வேறு காது அடைச்சிருக்கு, சரியா நான் பேசுறது எனக்கே கேட்கல. ஸோ இன்னொரு 1 ஹவரில் கார்வார் போயிடுவோம். அப்புறம் கார்வார் போனோடனே கோவா என்ட்ரன்ஸ் தான். ஸோ அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். செம்ம டயர்டாக இருக்குது, பார்த்தாவே தெரியும், என்னை பார்த்தாவே. பட் இட்ஸ் பார்ட் ஆஃப் மோட்டோ விலாகிங், பண்ணி தான் ஆகணும். நம்ம ஃபஸ்ட் டைம்ன்றதால் நமக்கு அப்படி இருக்குது. பட் போக போக வந்து பழகிடும், சரியாகாது, பழகிடும். ஓகேவா? ஆல்ரைட். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது நீங்கள் செம்ம வெயிட்டுங்க, செம்ம வெயிட்டுங்க நீங்கள் பேல. இப்போ வந்து நம்ம கார்வார் வந்துட்டோம். சைடு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு கோவா. ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? அவருக்கு வெல்கம் டு கோவா எடுத்துறீங்களா? இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். தெரியுதா? கோவாக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். கோவாக்குள்ளே கால் வச்சுட்டாரு எங்கள் பாஸு. அப்பா ஐயோ, ஸோ கோவாக்குள்ளே வந்துட்டோம். இதுக்கப்புறம் நடக்க போகிறதெல்லாம் வெறித்தனம். கும்பலா வர இருக்கு. Five liters. Card payment. Huh? Card payment. Card. Card. With you, I can be sad with you. Just take my hand and fly up through the dream
where the skies are so clear. With you, I wanna stay with you. With you, I love the way that you love me today. Let's run up through the clouds where the sun shines and heals. With you, I wanna stay with you. It's been so cold since you have been gone. Hey guys, அப்பா கரெக்டாக ஒரு 5:30 இருக்கும். நான் கூட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டேன் என்ட்ரிங் கோவா அப்படின்ட்டு. 5:30 மணிலேருந்து நான் இப்போ இருக்கிற டெஸ்டினேஷன் வரத்துக்கு கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆயிருக்கு. கர்நாடகா ரோட்ஸ் வந்து சூப்பர், சரியா? நேற்றுலாம் வந்து கிட்டத்தட்ட 580 கிலோமீட்டர்ஸ் 600 கிலோமீட்டர்ஸ் எங்கள் வீட்டிலேருந்து சித்திரதுர்காவுக்கு ட்ராவல் பண்ணப்போ எனக்கு எந்த கஷ்டமே தெரில. நேற்று ஓகே. ஆனால் இன்றைக்கி கர்நாடகாலேயும் வந்து அந்த சித்திரதுர்காலேருந்து தாவணகிரியிலேருந்து கார்வார் போகிற ரோடு ஒன்று சொன்னார். நான் கூட சொன்னேன்ல, அந்த ரூட்டு வந்தால் அது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. அது ஒரு வே கூட சொல்ல முடியாது. சும்மா ஒரு தார் ரோடு போட்டுருக்காங்க. ஒரே ஒரு கார் வந்து போனால் எதிர்க்க இன்னொரு கார் வந்தால் கூட அந்த கார் வெளியே இறங்கணும், அந்த மாதிரி இருக்குது ரோடு. ஸோ அதில் வந்து ஓட்டு வந்தோமா, அந்த ரோடும் நல்லா இல்லை, செம்ம வலி, பம்முலாம் வண்டி இறங்கி குழி. எனக்கும் சரி அவருக்கும் சரி. நானா பரவாயில்ல ஓட்டு வந்தேன். அவர் வந்து பின்னாடி உட்காந்து பேக் வர மாட்டு வந்தார். அவருக்கும் செம்ம டயர்டு. எப்படா முடியும்னு வந்து ஆனால் என்ஜாய் பண்ணோம். அந்த ரூட்டை நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கார்வார் வந்து கோவா வந்தோடனே கோவா வந்துட்டோம் அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டோம். அதுக்கப்புறம் இருக்கு பாருங்க ரோடு, அப்பா முடியல. என்னாச்சு, எப்படி இருந்துச்சு? தரமான சம்பவம். ஆனால் அட்வென்ச்சரஸான ட்ரிப் அப்படிதான் இருக்கணும். ஓகே, நத்திங் கம்ஸ் வித்அவுட் அ பெயின். ஸோ அப்படி நினச்சின்னு ஓட்டினே வந்துனே இருந்தோம். நாங்கள் இப்போது இருக்கிற இடம் வந்து அஞ்சுனா, அதாவது நார்த் கோவாலையும் கேலமுட் பாகாலாம் கொஞ்சம் முன்னாடியே, இது கொஞ்சம் அதை தாண்டி அஞ்சுனா. ஸோ அங்கே தான் ரூமு. ஸோ ரூம் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் வந்து நாளைக்கு சொல்கிறேன். இன்றைக்கி செம்ம டயர்டு. இதோட இந்த மோட்டோ விலாகை முடிச்சுக்கிறேன். நாளிலேருந்து என்ன வரும் அப்படின்னா, நிறைய ஃபுட்டு வரும், ஃபுட்டு பற்றின வீடியோஸ் வரும். அதுக்கப்புறம் நிறைய விளாக்ஸ் வரும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ்லாம் போனால், எல்லோரும் போன இடம் தான், பட் நான் போய் அதை எப்படி கேப்சர் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கணும். நிறைய பீச்சஸ்ஸு அதெல்லாம் போகலாம். ஸோ 1 வீக் டைம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கோவா வந்து எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இதை வந்து வீடியோவாக எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நான் இது கோவாவுக்கு வர்றது வந்து 12ஓ 13ஓ தெரில, எனக்கு கணக்கில்லை. நான் அடிக்கடி கோவா வரேன். நடுவில் இந்த கோவிட் டைமில் மட்டும் தான் நான் வரல. கோவிடுக்கு அப்புறமாவே நான் இது 2வது வாட்டி வரேன் கோவாவுக்கு. ஸோ கோவா அடிக்கடி வந்திருக்கேன். பட் ஒரு வாட்டி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு கோவாவில். ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது கோவா ஒரு மாதிரி இருக்கும். ஃபேமிலியாகவும் நான் போன வாட்டி வந்தேன். அப்போது வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து பைக் ஓட்டு வந்தேன். ஸோ பைக் ஓட்டு வரும்போது வேறு லெவல் ஃபன்னு, அதே சமயம் கஷ்டங்களும் இருந்துச்சு. ஸோ பட் ஐ என்ஜாய்ட் இட். ஏன்னா நம்ம தானே இது வேணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் ஐ என்ஜாய்ட் இட். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அது உங்களுக்கு தெரியும், பண்ணிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேரை பார்க்க சொல்லுங்கள் வீடியோ. ஸோ நிறைய லைக்ஸ் போடுங்க. அப்போ தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ I'll see you guys in another exciting super video. And until then, bye from TUBERBUDDY in Goa. Okay? Bye-bye. See you. Love you all.